You're not feeling well? எங்க போறீங்க? சென்னை. ஏய் பயங்கரமா ஃபீவரா இருக்கே. Hey, stop the bus. என்ன பிரச்சனை? ஃபுட் பாய்சன், அதான் பிரச்சனை. டாக்டர் என்ன சொன்னாரு? 4-5 பாட்டில் ட்ரிப்ஸ் அது கொடுக்கணும். அந்த அளவுக்கு டீஹைட்ரேஷன் ஆயிருக்கு. அப்ப நம்ம இப்ப போக முடியாதா? நாம போகலாம். அட வாங்க, நமக்கு என்ன வேற வேலை இல்லையா என்ன? இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. டிரைவர் சார், பஸ் எடுங்க. அப்ப அந்த பொண்ணு? டாக்டர் சொல்லிருக்காரு பேஷண்ட் கூட ஒரு அட்டெண்டர் இருக்கணும்னு. யாராவது ஒருத்தர் இருந்தே ஆகணும். சரி, யாரு இருக்கிறது? இப்படி சொன்னா எப்படி? நாங்க போகணும் சார். இப்போ என்ன பண்றது? யார் இல்லனாலும் நான் பாத்துக்கறேன். எப்படி இருந்தாலும் தனியா விட்டுட்டு போக முடியாதுல்ல? 1 மணி நேரத்துக்கு வேணா. இன்னும் 1 மணி நேரம் எல்லாம் நிக்க முடியாது. அவர் பாத்துக்கறேன்னு சொல்றாருல. ஆமா வாங்க, லேட் ஆகுது. வேலை இருக்கு. வேலை. சாரோட பேக்கையும் பொண்ணோட பேக்கையும் எடுத்து கொடுங்க. போங்க. $1940 ಇದೀಗ ಕಟ್ಟಬೇಕು. What? ಇದು ಕಟ್ಟಬೇಕೀಗ. மணி நவ் அர்ஜென்ட். எனக்கு இது தேவையா? ஒழுங்கா போயிருக்கலாம். இதுக்காக நோபல் பிரைஸா கிடைக்க போகுது. என்ன ஜோதி இந்த நேரத்துல? ஜோதி? நான் ஜோதி இல்லைங்க. ஆனா இப்போ ஜோதி என் கூட தான் இருக்காங்க. என் பேர் ராஜு. வாட்? கிட்னாப்பா? ஹலோ, என்ன நினைச்சிட்டு பேசுறீங்க? இத பாருங்க, நான் சொல்றத. மேடம், நான் சொல்ல வரத கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். நான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும். நீங்க ஜோதியோட ஃப்ரெண்டா இல்ல ரிலேஷனா? ரிலேஷனா? சந்தோஷம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த விஷயத்தை ஜோதி வீட்ல இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. தேங்க்ஸ். படுத்துக்கங்க. Security. ஏன் சார்? Any ATM here? ATM? Bank, ATM. உண்டு. 5-6 கிலோமீட்டர் ಟೌನ್ ಅಲ್ಲಿ ಇದೆ. அங்க போறதுக்கு பஸ் கிடைக்குமா? ಟೈಮ್ ಎಷ್ಟು? 5 ஆயிடுச்சு. ಫಸ್ಟ್ ಬಸ್ಸು 5:30. பஸ் ஸ்டாப்? ಬಸ್ ಸ್ಟಾಪ್ ಆ ಕಡೆ ಇದೆ, ಆ ಕಡೆ. என் கூட இருக்கிற பேஷண்ட் எழுந்து நான் எங்கன்னு கேட்டா உடனே வந்துருவேன்னு சொல்லுங்க. ಹೌದು, ಜಲ್ದಿ ಹೋಗು. Stop.
தேங்க்யூ. அண்ணா பேஷண்ட் எழுந்திரிச்சிட்டாங்களா? நான் எங்கன்னு கேட்டாங்களா? ಅವರು ಹೋದರು ಸರ್. வாட்? ಅವ್ರ ಬ್ರದರ್ ಮಿಸ್ಸಸ್ ಒಂದು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ. எப்போ? ಇಲ್ಲಿ ಈಗ 10 ನಿಮಿಷ ಅಷ್ಟೇ. நீங்க ஒண்ணுமே சொல்லலையா? ಅವರು ಬೇರೆ ಟೌನ್ ಅಲ್ಲಿ ಗುಡ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ. ராஜுவா அவன் சௌமியா அக்கா வீட்டுக்கு போகவே இல்லையாம், விப்ரோக்கும் போகலையாம். என்னவோ நேரமே கிடைக்கலன்னு சொல்றான். அதெல்லாம் அவன் தலையில ஏறினா தானே. விப்ரோல போய் ஹெச்ஆரை பார்த்து ரெசிப்ட் கொடுத்துட்டு வாடான்னு 100 வாட்டி சொல்லி அமிச்சாக்கா. கேட்டா தானே? எங்க சின்னனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா அங்க இருக்கிற ஹெச்ஆர். இனிமே என்ன பண்ண முடியும்க்கா? விப்ரோ மாதிரி ஒரு கம்பெனில வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய அதிர்ஷ்டம் இருக்கணும்க்கா. எருமை. இனிமே அவங்ககிட்ட நான் எதுவுமே பேச போறதில்லக்கா. சரிக்கா, நான் அப்புறமா பேசுறேன். ஏங்க இங்க வாங்களேன். இங்க வந்து பார்த்தாதான் தெரியும் உங்க பிள்ளையோட யோகிதை என்னன்னு. அவன் பஸ் பிரேக் டவுன் ஆச்சுன்னு சொன்னதெல்லாம் பொய். ஏதோ பாருக்கு போய் மூக்கு முட்டை குடிச்சிட்டு வாந்தி எடுத்த நாத்த அடிக்குது இதுல. அது எப்படி? அவனோட ஃபியூச்சருக்காக விப்ரோ போய் பாத்துட்டு வாடான்னு சொன்னா அதுக்கு நேரம் இல்ல அவனுக்கு. என்ன நின்றுட்டு இருக்கீங்க? அவனை கேட்க மாட்டீங்களா? என்னத்தை கேட்க சொல்ற? நான் கேட்காமலே எல்லாத்தையும் அவனே சொல்லிட்டான். பஸ் ஒன்றும் பிரேக் டவுன் ஆகல, வேற சில பிரச்சனைகள். அதான் அவன் ஒன்றும் குடிக்கல. அப்புறமா உனக்கு எல்லாம் விளக்கமா சொல்றேன். நீ போய் டிஃபன் ரெடி பண்ணு போ. எனக்கு தெரியாம இந்த வீட்ல என்னென்னவோ நடக்குது. எப்படியாவது போய் தொலைங்க. ஓ ஸ்டைல் ஸ்டைல் ஸ்டைல். அண்ணன் எங்கடா? என்னடா கீழே அம்மா பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க? நீ பெங்களூருக்கு போனப்ப விப்ரோக்கு போகல, அதான் பிரச்சனை. ஹலோ, ராஜு தான் பேசுறேன். ஹூ ஸ்பீக்கிங்? வரேன், உடனே வரேன். இவளுக்கு எப்பவுமே டென்ஷன் ஏத்துறதே வேலையா போச்சு. மினி எங்க? உள்ள இருக்காங்க. வாங்கடா. நான் தான் ஃபோன் பண்ணேன். என்ன ப்ராப்ளம்? மினி எங்க? மினிக்கு என்னாச்சு? இந்த லெட்டரை படிக்கும்போது உனக்கு கோபம் வரும். என்னோட பொலிட்டிக்கல் கேரியரையே பாதிக்கிற மாதிரி பிரச்சனைங்கிறதுனால தான் உன்னை பொண்ணு பார்க்க வர்ற அன்னைக்கு நான் செங்கல்பட்டு வரைக்கும் போறேன். என்னோட இந்த இக்கட்டான சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நீ என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு. என்னால இந்த நிகழ்ச்சி நின்று போயிடக்கூடாது. ரொம்ப அர்ஜென்ட்டுங்கிறதுனால தான் உங்ககிட்ட நேர்ல சொல்ல முடியாம போறேன். மம்மி, நாங்க எவ்வளவு சொல்லியும் மினி கேட்கல. நிறைய ஆர்கியூ பண்ணா. அதுக்கப்புறம் போய் கதவை சாத்திக்கிட்டா. அவங்க ஏற்கனவே அங்கிருந்து கிளம்பிட்டாங்களாம். எவ்வளவு சொல்லியும் மினி கேட்க மாட்டா. அவ அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்ண சொன்னாங்க. ப்ளீஸ் என்ன கம்பல் பண்ணாதீங்க. அவங்க எழுதி வச்ச லெட்டர் பாத்தீங்கல்ல, எல்லா காரணமும் அதுல இருக்கு. மினி மினி, சொந்த பொண்ணை விட அவங்களுக்கு பொலிட்டிக்கல் கேரியர் தான் முக்கியம்னா என்ன யாரும் பொண்ணு பார்க்க வர வேண்டாம். ப்ளீஸ், பிடிவாதம் பிடிக்கிறதுக்கு இது நேரம் இல்ல. ஒன்னு பாக்குறதுக்கு தானே அவங்க அங்கேருந்து வராங்க. மினி, நம்ம வீடு தேடி வரவங்கள காயப்படுத்த கூடாது. ப்ளீஸ் கோஆபரேட். நோ, ஆல்ரெடி அவங்க கிளம்பிட்டாங்களாம். இங்க வந்து உன்னை பார்க்க முடியாம போனா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். டேய் மினி, மினி ஒரு நிமிஷம் இரு. சொல்றத கேளு ப்ளீஸ். மினி, மினி. ஏய் மினி கதவை தர. மினி, மை காட், நான் Dress மாத்திட்டு வரேன். நம்ம வழிக்கு நல்ல வரல. வேலை.
For more updates, like, comment, subscribe to our channel.